இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பொறுப்பேற்று அமித்ஷா பதவி விலக வேண்டும் என கூறுவதா என்று தமிழக மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அமித்ஷாவை பதவி விலக சொல்வதா என்று தனது கண்டனங்களை அவர் பதிவு செய்திருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் லதா. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். காஷ்மீரில் நடந்த பயங்கரவாதிகள் தாக்குதலை தொடர்ந்து தேசத்தின் ஒற்றுமைக்காக அனைவரும் ஒன்றுபட வேண்டிய அவசர காலத்திலும் அரசியலா என்று குறிப்பிட்டு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதாவது காஷ்மீரில் நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதலை குறிப்பிட்டு திருமாவளவன் பேசிய விஷயங்களில் அரசியல் இருப்பதாக குறிப்பிட்டு இவர் கருத்தை முன்வைத்திருக்கிறார். அந்த வகையில் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில, நம் நாட்டையே முழுக்கி இருக்கும் இந்த தருணத்தில் தேசத்தின் ஒற்றுமைக்காக உரத்த குரல் கொடுக்காமல் இந்த நேரத்திலும் அரசியல் செய்ய நினைக்கும் திருமாவளவன் அவர்களின் அறியாமையை நினைத்து வருந்துகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நம் உறவுகளை எல்லாம் உயிரற்ற சடலங்களாக்கி மதத்தின் பெயரால் மனிதநேயத்திற்கு எதிராக செயல்படும் தீவிரவாதிகளை ஆதரிக்கும் விதமாக திருமாவளவன் பேசுவது ஓட்ட அரசியலுக்காக அவர் எதுவும் செய்ய துணிவார் என்பதை எடுத்து காட்டுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த காஷ்மீர் நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து திருமாவளவன் பேசும் பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதற்கு பொறுப்பேற்று அவர் பதவி விலக வேண்டும் என்ற தோணியில் திருமாவளவன் அவர் பேசியிருப்பார். இதற்கிடையே திருமாவளவன் அரசியலுக்காக இப்படி செய்தார் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. மேலும் பார்த்தோம் அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான பாஜக அரசு தீவிரவாதத்திற்கு எதிராக எந்த உச்சபட்ச நிலைக்கும் செல்லும் என்பதற்கு கடந்த கால உதாரணங்களே நிறைய இருக்கின்றன என்றும், எல்லை தாண்டிய பயங்கரவாதமாக இருந்தாலும் சரி, உள்ளூர் பயங்கரவாதமாக இருந்தாலும் சரி, அதை வேரோடு பிடுங்கி எறிய எல்லா முயற்சிகளையும் சமரசம் இல்லாமல் பாஜக அரசு செய்யும் என்பதையும் அதில் குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் அதற்கு துணை நிற்காமல், தேசத்தின் வளர்ச்சியை மனதில் நிறுத்தாமல் எல்லாவற்றிலும் அரசியல் செய்யும் போக்கினை எதிர்கட்சிகள் கைவிட வேண்டும் இந்த நேரத்துல அப்படின்றதையும் அதுல தெரிவிச்சிருக்காரு. விவரங்களுக்கு நன்றி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.